வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற மாதுளை மரம் நான் எப்படி பராமரிக்கிறேன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் வாரத்துக்கு ஒருக்கா ஒரு சூப்பரான திரவ உரம் கொடுக்குறேங்க. அந்த உரம் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த அளவுக்கு மாதுளை மரம் நல்லா பூக்கள் பிஞ்சுகளும் விடுறதுக்கு நம்மளுடைய பராமரிப்பு ரொம்ப முக்கியமான காரணங்க. இந்த மாதுளை மரம் தானாக முளைச்சது தாங்க. நம்ம மற்ற க்ரோ பேக்கில் பழங்கள்லாம் சாப்பிட்டு நம்ம காய்கறி தோலை மூடாக்கா போடும்போது அதிலிருந்தே விதைகள் விழுந்து இந்த மாதுளை செடிகள் முளைக்குங்க. அதிலிருந்து ஒரு நாற்றை எடுத்து நான் இந்த ட்ரம்மில் வச்சு விட்டுருக்குறேங்க. 200 லிட்டர் ட்ரம்மை 2ஆக கட் பண்ணி அதில் நான் வச்சு விட்டுருக்குறேன். ஏன்னா மரங்கள் வைக்கும்போது நம்ம பெருசாக வச்சா தான் அதனோடய வளர்ச்சிகள் நல்லா இருக்குங்க. இந்த மாதுளஞ்செடி வச்ச உடனேயுமே கொஞ்ச நாளையிலேயே சீக்கிரமாக வளர்ந்துருங்க. இதுக்கு அதிகமான பராமரிப்பு தேவையில்லைங்க. அப்படி சீக்கிரமாக வளர்ந்து உடனே பூக்கள் பிஞ்சுகள் விடும்போது அதை நம்ம அப்படியே விடக்கூடாதுங்க. உடனே எடுத்து விட்டுறணும். அதுக்கு நம்ம அது நல்லா கொஞ்சம் மரமாட்டம் ஆனதுக்கப்புறம் தாங்க மாதுளங்காய் காய்க்க விடணுங்க. அது வரைக்கும் நாம் செடி நட்டு வைக்கிறதுல இந்த நேராக வர்ற கிளைகளை மட்டும் விட்டுட்டு சைடில் வர்ற கிளைகளை எல்லாம் கிள்ளி எறிஞ்சிடணுங்க. அப்போ தாங்க இந்த மாதிரி நல்லா மரமாட்ட கொடை மாதிரி வளரும். இல்லாட்டி சைடில் எல்லாம் புதர் மாதிரி வந்துடுங்க. இந்தளவுக்கு நம்ம நேராக மரமாக வளரணுன்னா சைடில் வர்ற கிளைகளை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுறணுங்க. அதுவும் போக இந்த பூக்கள் நல்லா பூக்கும்போது புளிச்ச மோர் தெளித்து விட்டோம்னா அந்த பூக்கள் எல்லாமே அப்படியே காயாகிருங்க. அதுலேயும் கொஞ்சம் பிஞ்சுகள் உதிர்ந்து மீதி இருக்கிற காய்கள் நல்லா திரட்சியாக வருங்க. இதுக்கு மண்கலவை நம்ம எல்லா செடிகளுக்கும் என்ன மண்கலவை போடுறோமோ அதே மண்கலவை தாங்க. இந்த அளவுக்கு இது பொதன்னு இருக்கிறதுக்கு எப்போவுமே இதில் நான் மூடாக்கு மாதிரி போட்டு விட்ருங்க. கீழே இருக்கிற நம்ம மாடி தோட்டத்திலே விழுகிற இலை சருகுகள், காய்கறி கழிவு தயாரிக்கிறதுக்காக காய்கறி கழிவு போட்டது போக மீதி இருக்கிற வெங்காயத்தோல் பழத்தோல் இதுகளெல்லாம் காய வச்சு இதில் எப்போவுமே நான் மூடாக்கு மாதிரி போட்டு விட்டுருவேங்க. இந்த அளவுக்கு நம்ம பெரிய ட்ரம்மில் வச்சா தாங்க மரம் நல்லா வளர்ந்து நிறையா நம்மளுக்கு காய்கள் கொடுக்குங்க. இதுக்கு திட உரம்னா நான் ஆட்டுச்சாண உரம் மாட்டுச்சாண உரம் நான் கொஞ்சம் மாதம் ஒருக்கா கொடுப்பேங்க. இல்லைன்னா நம்ம காய்கறி கழிவு உரம் கூட கொடுக்கலாங்க. திரவ உரங்கள் வாரத்தில் ஒரு டைம் நான் ஒரு சூப்பரான திரவ உரம் கொடுப்பேங்க. அது எப்படின்னு அது என்ன உரம்னு பார்க்கலாங்க. அதுவும் போக அரிசி பருப்பு கழுவுற தண்ணியும் இதில் நான் ஊற்றிக்கிட்டே இருப்பேங்க. இப்போ இதில் நான் பழத்தை எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பழம் சிறுசாக தாங்க இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற அளவுக்கு பெருசாக இல்லாட்டினாலும் சின்னதாக தாங்க இருக்கும். இருந்தாலும் விதைகள் நம்ம மாதுளை முத்துக்கள் நல்லா முத்தி போய் நல்லா சிவப்பு கலராகவும் சுவையாகவும் இருக்குங்க. அதுக்கு நான் என்ன திரவ உரம் கொடுக்குறேன்னு பார்க்கலாங்க. இது இட்லி தோசைக்காக நம்ம ஆட்டி வச்சுருக்கிற மாவுங்க. இது நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு புளிச்சு போச்சுன்னா அதை எடுத்து நம்ம கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாங்க. இல்லைனாலும் நம்ம புளிக்காத மாவாகவே இருந்தாலும் ஒரு 2 கரண்டி எடுத்து இப்படி ஒரு சின்ன கப்பில் ஊற்றி ஒரு 2 நாள் தனியாக வச்சிட்டோம்னா அது நல்லா புளிச்சு போய் மேலே ஆடை கட்டின மாதிரி வந்துடுங்க. அதை எடுத்து நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணலாங்க. இந்த அளவுக்கு இது ஒரு சின்ன பொரியல் வைக்கிற கப்பு தாங்க. இதில் நான் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு 2 நாள் வச்சிட்டோம்னா இந்த மாதிரி மேலால் ஆடை கட்டின மாதிரி ஆயிருங்க. இதில் நிறையா நுண்ணுயிர்களும் நல்லா பெருக்கமடையுங்க. செடிகளுக்கு ஊற்றும் போது நல்ல சத்துக்கள் கிடைக்குங்க. இதை இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சம் கலந்துக்கலாங்க. இது ஒரு 5 லிட்டர் அளவு தண்ணி இருக்குங்க. இதில் இதை கலந்துக்கலாம். நல்லா கலந்து வாரம் ஒருக்கா இந்த திரவ உரங்களை கொடுக்கும்போது செடிகளுக்கு நல்ல சத்துக்கள் கிடைக்குங்க. என்னோடய செடிகளுக்கு எல்லாமே அரிசி பருப்பு கழுவுற தண்ணி இதுகளை தாங்க கொடுக்குறேன். இந்த மாவு புளிச்ச மாவு உரமும் வாரம் ஒருக்கா நான் கொடுத்துட்டு தாங்க இருக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம நல்லா தண்ணியில் கலந்து விட்டுக்கலாங்க. சும்மா கொஞ்சம் மாவு இருந்தால் போதுங்க, நிறைய தேவையில்லை. அந்த ஒரு கப்பு ஒரு சின்ன கப்பு தாங்க பொரியல் வைக்கிற கப்பு, அதில் தான் நான் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். இது ஒரு 5 லிட்டர் அளவு தண்ணி இருக்குங்க. இதில் நான் கலந்துருக்கிறேன். இதைத்தான் நான் வாரம் ஒருக்கா கொடுக்கும்போது சூப்பராக வளர்ந்துதுங்க. காய்களும் நிறையா கொடுக்குதுங்க. இதே மாதிரி இந்த திரவ உரங்களை கொடுக்கலாங்க. மாதுளம்பழம் ஒரு சில நேரத்துலலாம் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அப்போ நம்ம மாடி தோட்டத்தில் மாதுளம்பழம் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுதாங்க வெங்காயத்தோல் பழத்தோல் கீழே மாடி தோட்டத்தில் விழுகிற சருகுகளையெல்லாம் எடுத்து நான் வச்சுருக்குறேங்க. இது தான் நான் மூடாக்கு போட்டு விட்டுட்டோம்னா இது மேலே நம்ம தண்ணி ஊற்றும் போது
அந்த தண்ணிகள்லேருந்தும் அந்த இதில் இருக்கிற சத்துக்கள் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அதுவும் செடிகளுக்கு இறங்குங்க. இப்படி நம்ம நிலத்தில் வச்சா அதிகமான உரங்கள் எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம இப்படி தொட்டிகளில் வைக்கும்போது நாம் நிறையா உரங்கள் கொடுக்கும்போது தாங்க செடிகள் நல்லா வளர்ச்சியாக இருக்கும், காய்களும் நிறையா கொடுக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு செடிகள் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.